பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் கதிரோட மாமனாரை வந்து டாக்டர் செக் பண்ணிடுவாங்க. அவங்க சொன்னாங்கல்ல, கேன்சர் வந்து உங்களுக்கு 2வது ஸ்டேஜில் இருக்குது, நீங்கள் வந்து ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்து சர்ஜரி பண்ணிங்கன்னா இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. கதிர் வந்து கேட்பாங்க, இதனால் உடம்புக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா, உயிருக்கு எதுவும் ஆபத்து வருமானு சொல்லி கேட்டால் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, பயப்பட வேண்டாம், டேப்லெட் சாப்பிட்டாலே ஓகேவாக இருக்கும், நல்லா ட்ரீட்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. இவங்களும் ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க அவங்க மாமனாருக்கு. அடுத்த சீனில் செந்தில் வந்து கடைக்கு வருவார். அப்போ அண்ணா நீ கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி, வீட்டில் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. தயவுசெய்து எந்த கேள்வியும் கேட்காம நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறமா சரவணன் இங்கே வாடா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து பேசுவாங்க. என்னாச்சுமா, எதுக்கு டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தங்கமயிலுக்கிட்ட நீ என்னடா சொன்னவன, நான் ஒழுக்கமாக தானே வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, கோயிலில் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணிங்களாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா அவள் வந்து நான் அடுத்த நாடகத்தை போட்டா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்டே கேட்பாங்க, இவன் வேறு எதுவும் வார்த்தை சொன்னானா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அது என் குழந்தை இல்லைன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொன்ன உடனே கோமதி வந்து பிடிச்சி அடிச்சிருவாங்க. ஏண்டா ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி தான் நீ பேசுவே, அதுவும் நம்ம குடும்பத்தோட வாரிசு, அப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லி பாண்டியனும் அதை இதை சொல்லி திட்டுவார். ஆனால் இது வந்து பொய்மா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பார் நம்ம சரவணன். அப்போ கோமதி சொல்லுவாங்க, ஒரு சைடு டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்ருக்கு, ஒரு சைடு நம்ம குடும்ப வாரிசு வளர்ந்துட்டுருக்கு, என்னடா பண்ண முடியும், என்ன பிரச்சனைனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.